மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் ஆண்களுக்கான முன்னணி பாடசாலையாக வேறு நடை போடும் கல்லடி உப்போடை சிவானந்தா தேசிய பாடசாலையில் 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த சாதனை மாணவர்களுக்கு பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை 2/4/2026 வித்தியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் எஸ். தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர்களான திருமதி நிதர்ஷினி மகேந்திரகுமார் மற்றும் வி. குகதாசன் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். அத்தோடு வித்தியாலய பிரதி அதிபர்களான டி. குலேந்திரகுமார், திருமதி வை. தனஞ்சயன் மற்றும் கலாநிதி கதிரேசபிள்ளை விருத்தாசலம், பழைய மாணவர் சங்க தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் ரவீந்திரகுமார், வைத்திய கலாநிதி ஜி. சுகுணன், ஹரி இல்ல தலைவர் எஸ். சந்திரகுமார் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சுவானந்தா வித்தியாலய முன்றலில் இருந்து சாதனை மாணவர்கள், கற்பித்த ஆசிரியர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதான மண்டபத்தில் இன்றைய நாளின் கதாநாயகர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பரிசில் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர். வணக்கம். நம்ம சிவானந்தா வித்தியாலய தேசிய பாடசாலையின் அதிபர் எஸ். தயாபரன் 2025 ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையிலே எங்களுடைய பாடசாலையிலே கணிதம், விஞ்ஞானம், வர்த்தகம், கலைத்துறைகளிலே மாணவர்கள் தோற்றி சிறந்த பெருபேற்றினை எங்களுடைய பாடசாலைக்கு பெற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கணிதத்துறையிலே டி. ஹரிமேனஞ்சன் என்னும் மாணவன் 3 பாடங்களிலும் 3 ஏஜிடிகளை பெற்று மாவட்ட நிலையிலே 1ஆம் இடத்தை பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு பெருமையை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் அனைத்து துறைகளிலும் இம்முறை 3 ஏஜிடிகள் பெறப்பட்டிருக்கின்றது. கணிதத்துறையிலே 5 மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சிகளை பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு பெருமையை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் விஞ்ஞானத்துறையிலே 5 மாணவர்கள் எங்களுக்கு பெருமையை தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் 2 மாணவர்கள் விஞ்ஞானத்துறையிலே வைத்தியத்துறைக்கு தெரிவாயிருக்கின்றார்கள். அதே போல் கணிதத்துறையிலே 2 மாணவர்கள் பொறியியல் துறைக்கு தெரிவாயிருக்கின்றார்கள். அதே போல் வர்த்தகத்துறையிலே 5 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள். அதே போல் கலைத்துறையிலே 5 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள். இது எங்களுடைய பாடசாலைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு 1வது நிலை மாவட்ட நிலையிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையினை நாங்கள் பெறுவதற்கு எங்களுடைய பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், அதற்கு மேலாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர்கள், அதே போல் வெளிநாடுகளிலே வாழுகின்ற பழைய மாணவர்களின் நிதி அனுசரணையும் இதற்கு சிறப்பான தேர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதேபோல் அதர் சொசைட்டியை சேர்ந்த ராஜகோபாலன் சார் அவர்களின் மேலான நிதி பங்களிப்பு மேலதிக வகுப்புகளை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிந்திருக்கின்றது. ஆகவே ராஜகோபாலன் சார் அவருடைய அதர் சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களுடைய சிறப்பான வழிப்படுத்திய எங்களுடைய ஆசிரியர்கள், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன் எங்களுக்கு ஒத்தாசைகளை உதவிகளையும் வழங்கிய வலய கல்வி பாடல் உட்பட அனைத்து அலுவலகம் சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.